வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளின் மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வுக்கு முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் குழு தீர்மானித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் ஏனையின் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: வவுனியா நகரில் இருந்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வவுனியா மகா வித்தியாலயத்தை அண்மித்து நிறுத்திவிட்டு மீண்டும் புறப்பட தயாரான போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தீயை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் முயன்றபோது மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் எரிந்து நாசமாக்கிய பின் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் 3 கத்தரி தோட்ட விரலிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள். இந்த 3 கத்தரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என்று சிந்திக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: நான் உரையாற்றும் போது அமைச்சர் சந்திரசேகர் சபையில் இருப்பார் என நினைத்தேன். அவருக்கு தெளிவாக ஒன்றை சொல்கின்றேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன். தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கு கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழரும் தயாரில்லை. யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாமா என யோசிக்கலாம். 44,000 போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்ற என்னை விரட்டலாம், அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகைச்சுவையானது. எமது இனத்தை காத்து ஆனந்த சுதாகரனின் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம். அவரின் குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசு கூட அவரை விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலில் கொத்து கொத்தாக படுகொலை செய்த ராணுவத்தை பாதுகாக்கும் நிலைமைக்கு தான் தேசிய மக்கள் சக்தி அரசு போயுள்ளது. படுகொலைகளுக்கான எந்த பொறுப்பு கூறல்களும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் 3000 வேலையில்லாத பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களினால் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? எமது மக்கள் தவறுதலாக இந்த அரசின் 3 கத்தரி தோட்ட விரலிகளை தேர்வு செய்து விட்டார்கள். இந்த 3 கத்தரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடந்திருக்கின்றதா என்றால் இல்லை. மனம் போன போக்கில் இவர்கள் உள்ளார்கள். கடற்புலிப்படை, நிலப்படை, கரும்புலிப்படை, வான்படை என வைத்திருந்ததுதான் எமது தமிழ் ஈழம். எமது தேசிய தலைவர் பிறந்த வல்வெட்டித்துறைக்கும் எனக்கு உங்களிலும் விட அதிக கூடிய வாக்குகளை வழங்கிய சாவகச்சேரிக்கும் ஜனாதிபதி போய் சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்கான தேவையை யாழ் மண் உங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் பாதையோர வியாபாரிகள், பஸ் நிலையம் என பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவன். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் என்னை பங்கேற்க விடக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்காக 29ஆம் தேதி கைது செய்தீர்கள். முடிந்தால் அமைச்சர் சந்திரசேகரை வரச் சொல்லுங்கள் என்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை தொடங்குவதும் அமெரிக்கா தான்.
என்பதுதான். மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன. அமெரிக்கா இதிலிருந்து விலகிக் கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது. நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்திற்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும். தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக்க முன்வைக்க முடியும். இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறியடிக்க முடியும் என்றார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அமெரிக்கா நாடு கடத்துவது புதிதல்ல என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு கடத்தப்பட்டு இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் கருத்து தெரிவித்த போதே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 104 இந்தியர்கள் திரும்பி வந்த விவகாரத்தில் புதிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அமெரிக்க ராணுவ விமானத்தில் அனுப்பும் போது கைவிலங்கு போடும் நடைமுறை 2012ஆம் ஆண்டு முதல் அமுலில் உள்ளது எனவும் அதன்படி அவர்களுக்கு கை கால்களில் விலங்கு போடப்பட்டது எனவும் பெண்கள் குழந்தைகளுக்கு கை விலங்கு போடப்படவில்லை எனவும் தெரிவித்தார். அத்துடன் சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகின்றது எனவும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல எனவும் இந்தியர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் அமெரிக்காவின் திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் இந்த நடைமுறை மாற்றமும் இல்லை எனவும் கை கால்களில் விலங்கு போடப்பட்டிருந்தால் கழிவறைக்கு செல்வதில் கூட சிரமத்தை சந்தித்துள்ளனர் எனவும் திரும்பி அனுப்பப்படும் இந்தியர்களை மரியாதையுடன் நடாத்த அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட விமானம் ஒன்று தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள நெல்வயலில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் ஒரு அமெரிக்க சேவை உறுப்பினர் மற்றும் 3 பாதுகாப்பு ஒப்பந்ததாரர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தெரிவித்துள்ளது. விமானம் எங்கள் பிலிப்பைன்ஸ் நட்பு நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை ஆதரவை வழங்கும் ஒரு வழக்கமான பணியை நடத்தி கொண்டிருந்ததாக கட்டளை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக காலி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற 2வது வார்ன் முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது திமுத் கருணாரட்னவின் 100வது போட்டி என்பதுடன் அவரது பிரியாவிடை போட்டியாகவும் அமைந்திருந்தது. இதனை முன்னிட்டு அவருக்கு 100வது டெஸ்ட் போட்டியை குறிக்கும் தொப்பியை இலங்கை அணியின் பயிற்றுனரும் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூர்யா அணிவித்தார். இதேவேளை திமுத் கருணாரட்னவின் உருவப்படம் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னம் ஒன்றை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் உதவி தலைவர் ஜயந்த தர்மதாச வழங்கி வைக்கப்பட்டது. இந்த வைபவத்தில் இலங்கை அணி வீரர்கள், ஆஸ்திரேலிய அணி வீரர்கள், திமுத் கருணாரட்னவின் பெற்றோர், குடும்ப அங்கத்தவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த டெஸ்ட் போட்டியில் ஆரம்ப வீரர் திமுத் கருணாரட்ன ஆடுகளும் நுழைந்த போது இளம் கிரிக்கெட் வீரர்கள் இருமருங்கிலும் துடுப்புகளை உயர்த்தி அவருக்கு கௌரவம் செலுத்தியதுடன் ஸ்டீவன் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியினரும் கரகோஷம் செய்து திமுத் கருணாரட்னவை வாழ்த்தி இருந்தமை அவதானிக்க முடிந்தது. உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.